பல வருஷமா அல்சர்லாம் அவசரப்படுறவங்களுக்கு இயற்கையான முறையில் மூலிகை இருக்கான்னு கேட்டேன். அதை வெளிப்படையாக சொல்கிறேன். நான் சொல்கிற மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த அல்சர் எத்தனை வருஷமா இருந்தாலும் படிப்படியாக குணமாகும் அப்படின்னு சொன்னார். சிறுகுடல், இறைப்பையி, அப்புறம் மவுத்துக்கிட்ட எல்லாம் வாய்ப்புன்னு கீப்புன்னு மொத்தமே உடல்ல ஏற்படுகிற புண்ணெல்லாம் இது குணப்படுத்தும். அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த மூலிகை இது. இந்த சொடக்கு தக்காளி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா பல வருஷமா அல்சர், பல மாதங்களா அல்சர், தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. நல்லாவது வருது இப்படியே இருக்குது. அதனால் சாப்பிட்டாக்க ஜீரணமாகலை, நெஞ்சிலே இருக்கிற மாதிரி இருக்குது, வயிறு திம்முன்னு ஆகிடுது, அதே மாதிரி அசதி சோர்வு, டயர்னஸ் இருக்குது, ஒரு படப்படப்பு இருக்குது. இதனால் அல்சர் அதிகமாக இருக்கிறதுனால பிபியும் அதிகமாக காமிக்குது, ஞாபகங்கள் மாறுது, பயமாக இருக்குது, தூக்கம் வரல, இப்போ எண்ணற்ற பிரச்சனைகள் அல்சர்னால அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. சரி, சித்த மருத்துவத்தில் இதுக்கான மூலிகைகள் இருக்கா? அது எப்படியெல்லாம் பயன்படுத்தினா சரியாகும்? அதான் சார், இந்த தர்ம தக்காளி, குட்டி தக்காளி, வரி தக்காளி, இது பேரு தர்ம தக்காளி, குட்டி தக்காளி, வரி தக்காளி, அப்புறம் சொடக்கு தக்காளி, இப்படின்னு நிறைய பேர் உண்டு இதுக்கு. இந்த மூலிகை வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அருமையான மூலிகை. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல்ல வரக்கூடிய குண்ம வியாதின்னு சொல்லுவாங்க. அல்சர் 8 வகையான அல்சர், அதான் குண்ம நோயின்னு சொல்லுவாங்க. அத்தனை குண்ம நோயும் தீர்க்கக்கூடிய ஒரு அருமையான மூலிகை இது. இதை வந்து நல்லா இடிச்சு சாறு எடுத்துக்கணும். சாறு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 ml எடுத்தா போதும். காய்ச்சி ஆற வச்சு பசும்பால், அந்த பசும்பால்ல இந்த 10 ml சாரை விட்டு நல்லா ஒரு கலக்கிட்டு கொஞ்சம் கல்கண்டு பொடி போட்டு தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு குடிச்சிட்டு வந்தா போதும். எப்பேற்பட்ட அல்சரம் உடனே பூர்ணமா குணமாகும். ஓ ஐயா, திருப்பி சொல்லுங்க, திருப்பி எப்படி சொல்லுங்க. இது எப்படி சாப்பிடணும்? இதை இடிச்சு சாறு எடுத்துக்கணும். சாறு எடுத்து ஒரு 10 ml எடுத்துக்கணும். 10 ml எடுத்துட்டு காய்ச்சி ஆற வச்சு பசும்பால், அது ஒரு அரை டம்ளர் 1 டம்ளர் எடுத்துக்கணும். அதுக்குள்ள போட்டு நல்லா கலக்கணும். இது இந்த சாரை பச்சையாவே எடுத்து கலக்கி விட்டுட்டு கல்கண்டு பொடி கொஞ்சம் போட்டுக்கணும், நமக்கு இனிப்பு தேவையான அளவுக்கு. இதை ஒரு 10-15 நாள் சாப்பிட்டு வந்தாலே அல்சர் உடனே குணமாகும், பூரண குணமாகும். ஓ ஆமா, அதாவது வந்து அல்சர் வந்து சிறுகுடல், இறைப்பையி, அப்புறம் மவுத்துக்கிட்ட எல்லாம் வாய்ப்புன்னு கீப்புன்னு மொத்தமே உடல்ல ஏற்படுகிற புண்ணெல்லாம் இது குணப்படுத்தும். அப்பேற்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த மூலிகை இது, இந்த சொடக்கு தக்காளி. இது வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அப்படி சாப்பிட முடியலன்றவங்க இந்த இலைகள்லாம் பறித்து பருப்பு இட்டு தோரம்பருப்பு போட்டு நல்லா கடையல் பண்ணி சாப்பாட்டில் போட்டு நல்லா சாப்பிடலாம். நமக்கு தேவையான வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் கூட சேர்த்துக்கலாம். அப்படி சாப்பிட்டுட்டு வரும்போது அருமையா இது வந்து அல்சரை குணப்படுத்தும். அப்படியும் சாப்பிடலாம். இந்த காயும் நல்லா இருக்கேயா? ஆமா, காய் வந்து சாப்பிடும்போது உடல்ல ஏற்படுகிற அலர்ஜி எல்லாம் இருக்கும். தோல் தடிப்பு, தோல் அரிப்பு, நல்லா டேஸ்டா இருக்கு, தோல் வீக்கம், இது போன்ற உடலில் ஏற்படுகின்ற எந்த இடத்துல அந்த டாக்ஸின்ஸ் சொல்லுவோம் இல்ல, கெட்ட இதெல்லாம் உடம்புல சேர்த்து பாருங்க, இது மொத்தத்தையும் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு. அதனால இந்த சொடக்கு தக்காளி வந்து ஒரு சிறந்த மூலிகை. இது எல்லாரும் பயன்படுத்தலாம். எல்லாரும் நம்ம மணித்தக்காளி கீரை எப்படி சாப்பிட்றோம், டேஸ்டா இருக்கு. ஆமா, அதே மாதிரி இதை சாப்பிடலாம். இந்த பழங்கள்லாம் குழந்தைங்க வந்து சின்ன குழந்தைய 5 வயசு குழந்தை கூட இதை வந்து கிராமத்துல அப்போல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க. இப்பெல்லாம் மறந்துட்டாங்க. எங்க பார்த்தாலும் பிள்ளைகளே நீங்க சாப்பிடுங்க, இதை நல்ல பழுத்த பழத்தை சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஐயா, இப்போ இந்த அல்சர் பேஷண்ட் உள்ளவங்க இதை தொடர்ந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இதை பயன்படுத்தும் போது என்ன மாதிரியான பத்திய முறைகள் கடைப்பிடிக்கணும்? பத்திய முறைகள் வந்து மெயினா முதல்ல வந்து அவங்க கடைப்பிடிக்கிறது காரம். காரத்தை வந்து நீங்களும் சாப்பிட்டு காமிங்க. காரம் அருமையா இருக்குல்ல? சரி சொல்லுங்க ஐயா. பச்சை மிளகா சேர்ந்த காரம், அப்புறம் அந்த துரித உணவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த கருவாடு சாப்பிடக்கூடாது. அடுத்து வந்து தூக்கம் நல்லா இருக்கணும், நல்லா பசி எடுக்கணும். இதெல்லாம் கடைப்பிடிச்சாவே அவங்களுக்கு வந்து அல்சர் குணமாயிடும். ஏன் நண்பர்களே, அல்சருக்கு ஒரு அற்புதமான மூலிகை பாரம்பரிய சித்த வைத்தியர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அருகில் இருக்கிற நீங்கள் சொடக்கு தக்காளியிலேருந்து இது மாதிரி சாப்பிட்டு நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. கிரானிக் டிசீஸாக இருக்குது, தொடர்ந்து அல்சர் பல வருஷமாக இருந்துகிட்டே இருக்குது, எங்கே போனாலே குணமாகணும்னா அருகில் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே அருகில் இருக்கிற ஒரு சித்தா டாக்டரை கன்சல்ட் பண்ணி தொடர்ந்து அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்குங்க. படிப்படியாக நிச்சயமாக குணமாயிடும். இல்லைனா கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நம்முடைய கிளினிக்கை படித்து பட்டதாரி மருத்துவம் மூலமாக கொடுக்குற மருந்துகளையும் உணவியல் முறை, வாழ்வியல் முறை எடுத்துகிட்டு விசிட் பண்ணி நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க. நல்லதை பகிர்ந்து ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்கும் நான் உங்கள் அன்பு சோனா ஹரிதாஸ். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.